இன்னைக்கு சிறகடிக்க ஆசை தொடர்கதை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். சிந்தாமணி அம்மா விஜயாக்காக கோயிலில் காத்துக்கிட்டு இருக்காங்க. விஜயாவும் வராங்க. வந்து என்ன சிந்தாமணி, என்னை எதுக்கு இங்கே வர சொன்ன அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. இல்லை மாஸ்டர், இந்த சாமியார் அம்மாவை பற்றி விசாரித்தேன். ஆனால் அவங்க பவர்ஃபுல்லான சாமியாருன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால தான் அவங்கள எப்படின்னு பார்க்கலான்ட்டு உங்களை நான் வர சொன்னேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. உடனே விஜயாவும் சிந்தாமணியும் ஓரமாக நின்று சாமியார் அம்மாவை பார்க்குறாங்க. உடனே சாமியார் அம்மாவை சுற்றி ஒரே கூட்டங்க. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா சாமியார் அம்மா கிட்ட, அம்மா நீங்கள் சொன்னது அப்படியே நடந்துச்சுமா என் புருஷனுக்கு, அதனால் நான் உங்களை பார்க்க வந்தேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாமியார் அம்மா, நீ போய் நினச்சி விளக்கு போடு கடவுளுக்கு, இன்னும் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. உடனே இன்னொரு அம்மாவும் வந்து, அம்மா என் பொண்ணுக்கு கல்யாணம் கூடிடுச்சுமா, முதல் பத்திரிக்கை நான் உங்களுக்கு தாம்மா வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆகட்டும்னு அவங்களும் போயிடுறாங்க. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, ஐயோ விஜயா, இந்த அம்மா சொல்கிறத எல்லாம் அப்படியே நடக்கும் போல இருக்கு விஜயா அப்படின்றாங்க. இரு இன்னும் நான் விசாரிக்கிறேன், யாரையாவது கூப்பிட்டு அப்படின்னு சிந்தாமணி ஒரு பொம்பளையை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதும், என்னம்மா இந்த சாமியார் அம்மா எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அவங்க என் பொண்ணுக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இந்த அம்மா வந்து நீ இப்போ நல்லபடியாக குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க. இப்போ என் பொண்ணுக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்றாங்க. இன்னொரு அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அம்மா இன்னும் சொல்கிறது அப்படியே நடக்கும், இன்னும் கோவத்தில் எதனா கெட்டது சொன்னாங்கன்னா அது அப்படியே பலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொல்ல சொல்ல உடனே விஜயாவுக்கு வந்து வயிறெல்லாம் கலங்குது. ஐயையோ என் அடி வயிறுலாம் எரியுது சிந்தாமணி, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாமியார் அம்மா கிட்ட பேசலான்னு விஜய் அம்மா போயிட்டு அங்கே பேசுகிறாங்க. பேசும்போது சாமியார் அம்மாவை பார்த்து சொல்கிறாங்க, அம்மா அன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு வந்தப்போ என் பையன் வந்து உங்களை தப்பாக பேசி அனுப்பிச்சிட்டான், அதனால் மன்னிச்சிருங்கம்மா, என் தாலி பாக்கியத்துக்கு எதனா ஒரு பரிகாரம் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, உன் முதல் மருமக வீட்டை விட்டு போகிறது தான் உனக்கு பரிகாரம் அப்படின்னு சொன்னேன்ல, உன் தாலி பாக்கியம் நிலைக்கும்னு சொன்னேன்ல அப்படின்னு சாமியார் அம்மா சொல்கிறாங்க. உடனே விஜயா அவங்கள பார்த்து கேட்குறாங்க, என்னது முதல் மருமகளா, நீங்கள் அன்றைக்கி இரண்டாவது மருமகளை தானே வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி விஜயா சாமியார் அம்மாவை பார்த்து கேட்குறாங்க. உடனே சாமியார் அம்மா துருன்னு முழிக்குது, அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். உடனே சிந்தாமணி அம்மா மழுப்பு, மாஸ்டர் அது வந்து முதல்ல மீனா தானே உங்கள் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்தா, அதனால் முதல்ல மீனா வந்ததுனால முதல் மருமகன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அம்மா சொல்லி சமாளிச்சிடுது. உடனே சமாளிச்சுட்டு சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வரும்போதே உடனே சிந்தாமணி அம்மாவை பார்க்க சாமியார் அம்மா வருது. என்னம்மா நான் எப்படி நடித்தேன், சூப்பராக இருந்ததுல என் நடிப்பு, நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படியே சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லுது. எங்கே நீ நல்லா நடித்த, நல்லா மாட்டிக்கிட்டு இருப்ப, நான் சமாளித்து உன்னை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தாமணி. அதுக்கப்புறம் மீனா வீட்டில் நடக்கிற கதைங்க. சீதாவும் அவங்க அம்மாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன சீதா, உங்கள் வீட்டுக்காரர் எப்படி இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரா, உங்கள் மாமியார் இறந்த பிறகு அவரை பத்திரமா பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்னம்மா இப்படி இருக்க, இழைச்சி போயிட்ட, நல்லா சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது உடனே மீனாவும் வீட்டுக்கு வராங்கங்க. வீட்டுக்கு வந்ததும், என்ன சீதா நீ எப்போ வந்த அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. வாக்கா, உங்கள் மாமியார் என்ன உன்னை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு நல்லா பிளான் பண்ணுறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீதா கேட்குறாங்க. என்ன பண்ணுறது, அவங்க பயப்படுறாங்க சீதா, அதனால தான் இப்படிலாம் நினைக்கிறாங்க, அவங்கள குறை சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும்னு மீனா சொல்கிறாங்க. உடனே அதுக்கு அவங்க அம்மாச்சி, என்ன புத்தியோ இது மாதிரி அவங்க பிளான் பண்ணுறதெல்லாம் எனக்கு ஒன்றும் சரிப்பட்டு வரல மீனா, நானும் ஒரு ஜோசியக்காரை வர சொல்லியிருக்கிறேன், அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுடைய அம்மா சொல்கிறாங்க. உடனே மீனா, நீ ஏம்மா என்ன ஒரு ஜோசியக்காரை வர சொன்னேன், அவரும் வந்து ஏடா கூடமாக எதனா சொல்லிட்டா நான் என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அக்கா சொல்கிறாங்க. அக்காவை பார்த்து தங்கச்சி சீதா பேசுகிறாங்க. அக்கா, இப்போ டாக்டருங்களால் கூட என்ன நடக்கும்னு யாராலையுமே கணிக்க முடியாது, என்ன நடந்துச்சுன்னு தான் எல்லாராலையும் சொல்ல முடியுமே கண்டி, என்ன நடக்கும்ன்றது யாராலையுமே சொல்ல முடியாது அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. எதுக்கு வர சொல்கிறீங்க இப்போ ஜோசியரை கேட்டதுக்கு அவங்க தம்பி சொல்கிறாரு, எப்படி ஒரு டாக்டர்கிட்ட நம்ம போய் பார்த்து சரியாகலைன்னா இன்னொரு டாக்டர்கிட்ட போகிறோமோ அதே மாதிரி தான் இதுவும், ஒரு ஜோசியர்கிட்ட பார்த்து நமக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னால் இன்னொரு ஜோசியரை பார்க்க போகிறோம்
போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஜோசியக்காரர் வீட்டுக்கு வராரு. ஜோசியக்காரர் வீட்டுக்கு வந்ததும் மீனாவை பார்த்து, உங்கள் மாமியாருடைய பிறந்த நாள் தெரியுமாம்மா, டேட்டு சொல்லுமா அப்படின்றாங்க. பிறந்த நாள் தேதியை சொன்னதும் அவங்க ஜோசியக்கார் வந்து ஜாதகம் பார்க்குறாரு. பார்க்கும்போது, இல்லைம்மா உங்கள் மாமியாருக்கு தான் நேரம் சரியில்லை, அவங்க வந்து டெய்லியும் தாலி பாக்கியத்துக்காக அவங்க வந்து விளக்கு போடணும், அதுவும் வந்து இலுப்பை எண்ணெயில் மண் அகல் விளக்கு போட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லபடியாக இந்த பரிகாரம் செஞ்சாக்கா இது நிவர்த்தி ஆகும், அதனால் பயப்பட வேண்டாமா, உங்கள் மாமியாருடைய கெட்ட கிரகணத்தினால தான் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஜோசியர். உடனே மீனா, நான் இதை எப்படி எங்கள் மாமியார்கிட்ட போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாகிட்ட சொல்லி புலம்புறாங்க. சாமி படத்தையே பார்க்குறாங்க. இதுதாங்க இன்னைக்கு நடந்த கதை. நாளைக்கு வரும் கதையை பார்ப்போம்.